வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். சேலத்தை மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே ஒரு கொலை சம்பவம் உலுக்கி இருக்கு. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். போதை. இந்த போதைன்றது வயசு வித்தியாசம் பார்க்காம எத்தனை பேரோட வாழ்க்கையை சீரழித்து வச்சிருக்கு அப்படின்றதுக்கு இந்த கான்டென்ட் ஒரு ஆகச்சிறந்த உதாரணமுங்க. ஒரு 17 வயசு பையன் ஒரு கேவலமான வேலையை பார்த்து வச்சுருக்கான் பாருங்க. +2 படிச்சுட்டு இருந்த பையன் வேறங்க. இப்போ அந்த பையன் வாழ்க்கையும் காலி, ஒரு அம்மா உயிரோடவே கிடையாது, கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரியுறாங்களே, இவங்க நம்ம சேலம் குறுக்கப்பட்டி பகுதி இருக்குல்ல, அதை சேர்ந்தவங்க. பேர் பெருமாயி. இவங்க வயசு பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி 50லேருந்து 55 வயதுக்குள்ளே இருக்கும். இவங்களால் பேச முடியாதுங்க, மாற்றுத்திறனாளி. ஆக்சுவலாக மாற்றுத்திறனாளின்னு வார்த்தையை நம்ம பயன்படுத்த காரணமே நமக்கு எல்லா உறுப்புகளும் சரியாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். பட் நம்மளுக்கு பெருசாக திறமைகளை தேடி பார்த்தா ரொம்ப ரேர் தான். ஆனால் மாற்றுத்திறனாளிகள் நம்ம சொல்கிற அவங்களாம் இருக்காங்களே, அவங்களால பார்க்க முடியல அப்படின்னா செவித்திறன் ரொம்ப சூப்பராக இருக்கும், நம்மளை விட அதிகமாக. பேச முடியல அப்படின்னா கூட அவங்களோட பார்வைத்திறன் ரொம்ப பெருசாக இருக்கும். இது போல் நம்மளோட திறமை கொஞ்சம் உயர்ந்தவங்க நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுக்காக தான் மாற்றுத்திறனாளின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அந்த கேட்டகரி கீழே வரவங்க தான் இவங்க பேச முடியாதவங்க. இவங்களுக்கு ஒரு கணவர் இருந்தாருங்க, பேர் மாணிக்கம். இவர் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்துட்டு தான் சொல்லப்பட்டு இருக்கு. இந்த தம்பதிக்கு ஒரு மகள் இருக்காங்க, அவங்களுக்கும் கல்யாணம் கட்டி கொடுத்துட்டாங்க. அவங்க வெளியூரில் வசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ பெத்த மகளும் கூட கிடையாது, கட்டின புருஷனும் இறந்துட்டார். அதனால் இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, தனியாகவே வசிச்சுட்டு இருந்திருக்காங்க இந்த சேலத்தில் இருக்க அவங்களோட ஏரியாவில். சம்பாரிச்சு போடும் ஆள் கிடையாதுல்ல, ஏன்னா நல்லா செட்டிலான குடும்பம்லாம் கிடையாது. அவங்க வீட்டை நான் காட்டுறேன், அதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நிலைமை என்னன்னு சொல்லிட்டு. பெருமாயி கூலி வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. வயசான காலத்தில் கடைசி காலத்தில் வேறு யார் சோறு போட முடியும், அவங்களே சம்பாதிச்சு போட்டுவிட மட்டும் தான் உண்டு. கூலி வேலைக்கு போவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, தூங்குவாங்க, திரும்ப எழுந்து கூலி வேலைக்கு போவாங்க, வீட்டுக்கு வருவாங்க. இப்படி தாங்க ஃபுல்லாக போயிட்டு இருந்திருக்கு. கடந்த 12ஆம் தேதி பெருமாயி உயிரோடு இல்லை, கொல்லப்பட்டு வீட்டில் சடலமாக இருந்திருக்காங்க. இந்த சடலத்துக்கு பக்கத்தில் ரத்தக்கரை படிஞ்ச ஒரு கல் இருந்திருக்கு, நல்லா பெருசாக ஒரு கல் இருந்திருக்கு. காலையில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை திறந்து யாரும் வெளியே வரல. வழக்கம்போல பெருமாயி வேலைக்கும் போகலன்னு சந்தேகம் அடைஞ்சு தான் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் கிட்ட போய் பார்க்க போய் தான் அங்கே இந்த காட்சி அவங்களுக்கு தென்பட்டுருக்கு. ஒரு பக்கம் பெருமாயி சடலமாக, இன்னொரு பக்கம் அந்த ரத்தம் படிஞ்ச கல். பதறிப்போன ஊர் மக்கள் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. போலீஸாரும் கொஞ்சம் கூட தாமதிக்காமல் அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த இடத்துல தாங்க முக்கியமான ஒரு துப்பு தொடங்கியிருக்கு. என்னென்னா, பொதுவாக ஊர்னா அவங்களுக்கு தெரியுமே, நம்ம சென்னையில் தான் யார் வந்துட்டு போகிறான்ற விஷயம் நம்ம மைண்டில் வச்சுருக்க மாட்டோம், நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி விட்டுருவோம். ஆனால் கிராமப்புறங்களாக பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு 400 பேர் வசிக்கிறாங்கன்னா அந்த 400 பேரை பற்றி அங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும். இவரை பற்றி மற்ற 399 பேருக்கும் தெரியும். புதுசாக ஒருத்தர் ஊருக்குள்ளே வராருன்னா பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருவாங்க, நம்ம ஊர் கிடையாது, தம்பி எந்த ஒரு பான்னு கூப்பிட்டு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பழக்கம் கிராமத்தில் இருக்கும். ஸோ அந்த கிராமத்தில் இருக்க மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெருமாய் வீட்டுக்கு யார் வந்துட்டு போவான்ற விஷயம் முதற்கொண்டு எல்லாத்தையுமே ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்காங்க. போலீஸார் அந்த அக்கம் பக்கத்தில் போய் முதல்ல விசாரிக்கிறாங்க. இது போல் ஆயிருக்கு, நேற்று நைட்டு யார் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா காலையில் தான் கண்டெடுத்துருக்காங்க சடலத்தை. ஸோ சம்பவம் முன்னாடி நாள் நடந்திருக்கும் பார்த்தீங்களா, அப்போ யார் வந்திருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அங்கேருந்த மக்களை சில பேர் சொல்லியிருக்காங்க, நைட் அந்த பையனை பார்த்தோம் அப்படின்னு இருக்காங்க. தெரியாத ஒரு பையன் அப்படின்னா யாரோ புதுசாக ஒரு பையன் வந்துட்டு போனான்னு சொல்லலாம். அந்த பையனை பார்த்தோம் அப்படின்னா பழக்கப்பட்ட பையன் தான், அடிக்கடி அந்த வீட்டுக்கு வந்துட்டு போகிற ஒரு பையன் தான். அவர் ரொம்ப நேரமாக அந்த அம்மாகிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு போலீஸார்கிட்ட அங்கேருந்து மக்கள் சொல்லியிருக்காங்க. யார் அந்த பையன்ட்டு போலீஸார் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வீடு தெரியுதுல்ல, இதுதான் மக்களே அந்த கொல்லப்பட்டிருக்காங்க பார்த்தீங்களா பெருமாயி, அவங்களோட வீடு. உள்ள பெருசாக பாத்திரம் பண்ண கூட இருக்காதுங்க, ஒரு கட்டில், ஒரு 4-5 தட்டுமுடு சாமான் இருக்குது, அவ்வளோதான். இந்த பையனை தேடி போகிறாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அவனை பற்றி ஃபுல்லாக எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணிடுறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில். 17 வயசு பையங்க, வாலிபர்னு சொல்ல முடியாது, சிறுவன் தான் சொல்லணும், ஏன்னா மைனராச்சே, 17 வயசு. இந்த பெருமாய் இருக்காங்களே, அவங்களுக்கு பேரன் வழி உறவு முறையாக இந்த பையனோட அட்ரஸை போலீஸார் ட்ரேஸ் பண்ணி அந்த பையனோட வீட்டுக்கே தேடி போயிருக்காங்க. பையன் காணோம். போலீஸார் லைட்டாக சந்தேகத்தில் வந்தாங்க. பட் இப்போ சந்தேகம் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஒரு பக்கம் அந்த அம்மா கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி இந்த பையனை அங்கே பார்த்ததா ஊர் மக்கள் சொல்கிறாங்க. சரி, இந்த பையன் வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆள் எஸ்கேப்பு. ஸோ இந்த பையன் தான் ஏதோ பண்ணியிருக்கான்னு போலீஸாருக்கு சந்தேகம் வளர்த்துருச்சு. போலீஸார் இந்த தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தவே அந்த பையன் ஒரு வழியாக சிக்கிட்டாங்க. அந்த பையனை பிடிச்சி விசாரிக்கிறப்ப தான் அவன் சில விஷயங்களை ஒத்துக்கிட்டு இருக்கானா. 17 வயசு பையன் +2 படிக்கிறோட இந்த வேலையாக பார்த்துருக்கான்னு நமக்கே ஒரு மாதிரி ஆதங்கமே ஏற்படுங்க. ஏன்னா எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க இருப்பாங்க, அவங்களும் நாளைக்கு வளருவாங்க. இது போல் நபர்களும் நம்மளை சுற்றி இருக்காங்க சொசைட்டியில் அப்படின்றத பார்க்குறப்ப நமக்கே கலக்கம் ஏற்படும். இப்போ வெளியான தகவல்களை மட்டும் சொல்கிறேன். இந்த ஜலகண்டபுரம் இருக்குல்ல, அந்த பகுதியை சேர்ந்த இந்த பையன் +2 படிச்சுட்டு இருந்திருக்கான். அந்த 17 வயசு பையன் கடந்த சில நாட்கள் அந்த பையன் ஸ்கூலுக்கு போகிறதே விட்டுட்டு இருக்கானா. +2 பப்ளிக் எக்ஸாம், ஆனால் ஸ்கூலுக்கு போகலை. ஃபுல்லாக அந்த நண்பர்கள் இருப்பாங்களே, கேவலமான சேர்க்கையில் சில பேர், நல்ல நண்பர்கள் கிடைச்சா வாழ்க்கை மேலே போகும், பெரும்பாலும் கெட்டவன் தானே கிடைக்கலாம், சுற்றி வாழ்க்கை சீரழி தான் செய்யும். அதே போல் தான் அந்த பையனுக்கு நடந்திருக்கு.
பசங்க கூட சேர்ந்து ஃபுல்லாக போதை. இந்த 17 வயசு பையன் காசுக்காக யார் யாரும் எங்கெங்கேயோ போவாங்க, வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்பாங்க. இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், அந்த பெருமாள் இருக்காங்களே, அதான் கிட்டத்தட்ட இவனோட ரிலேட்டிவ் வழி பார்த்தீங்கன்னா அவனோட பாட்டி, அவங்கக்கிட்ட வந்து அடிக்கடி காசு வாங்குவானான். என்ன சொல்லி வாங்குறானு தெரியுமா, இது போல் ஸ்கூலில் படிக்கிறதுக்கு நோட்டு புக்கெலாம் வாங்கணும் அப்படின்னு அடிக்கடி வாங்கியிருக்கான். பெருமாய்க்கு என்ன தெரியும், அவங்க என்ன நினச்சின்னா நோட்டு புக்குன்னு அடிக்கடி வாங்க அவ்வளோ நினச்சிட்டு இருக்காங்க. நோட்டு வேணால் அடிக்கடி வாங்கலாம், புக்கு ஒன்ஸ் கொடுத்தது அவ்வளோதான், அதுதான் படிக்கணும். அந்த பையன் இது போல் பொய் மேலே பொய்யா சொல்லி அவங்ககிட்ட அடிக்கடி காசை ஆட்டையை போட்டு போயிருக்கான். அதை ஃபுல்லாக இது போல் பசங்களோட சேர்ந்து போதையில் இருக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்கான். இந்த சம்பவ நாள் இருக்குல்ல, அன்றைக்கி என்ன ஆகியிருக்கான், இந்த பையன் பெருமாய் வீட்டுக்கு வந்திருக்கானா, மைல்டாக போதையில் இருந்ததாக சொல்லப்பட்டுருக்கு. இப்போ வரைக்கும் வந்தவன் பெருமாய்கிட்ட தண்ணி கேட்டிருக்கானா. தண்ணி எடுக்க அந்த அம்மா உள்ளே போயிருக்காங்களே, போனதும் பின்னாடியே போயிட்டு இவனும் பணம் கேட்டிருக்கானா. இது போல் எனக்கு பணம் கூட வேணும் அப்படின்ட்டு. இவரோட பாடி லாங்குவேஜை பார்த்துட்டு அவங்களுக்கே சந்தேகம் வந்துட்டுருக்கு, ஒரு மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. பணம் இல்லைப்பா அப்படின்னு இருக்காங்க. அவன் உடனே என்ன பண்ணிட்டான், அந்த பாட்டியை கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிருக்கானா. ஒரு இடத்துல அந்த சின்ன பையன் மனசில் கேவலமாக ஒரு எண்ணம் வந்திருக்கு. அந்த போதையில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பாலியல் வன்கொடுமை இருக்குல்ல, அந்த பாட்டி சார்ந்துங்க 50-55 வயசு இருக்கும், இவனுக்கு 17 தான். அந்த பாட்டி சார்ந்து பாலியல் வன்கொடுமை முயற்சியை கட்டவிழ்த்து விட்டுருக்கான். அந்த அம்மா பேசவும் வராது, பாவம் என்ன பண்ண முடியும், அவங்க அலறாங்க, மூச்சு வாங்குது, பட் அவன் விட்டா மாதிரி தெரியல. ஒரு இடத்துல அவங்க மிரட்டி இருக்காங்க சின்ன பையன் தானே சொல்லிட்டு. அதில் அவன் பயந்து போய்ட்டு என்ன பண்ணிட்டான், இந்த அம்மா நாளை பின்ன வெளியே போய் சொல்லிட்டு எல்லாருக்கும் விஷயம் தெரிய வந்துட போகுதுன்ட்டு கல்லை எடுத்துகிட்டு தள்ள போட்டு சாகடிச்சிட்டு இருக்கானாங்க. இது போல் சம்பவம் சேலத்தில் நினச்சி பார்க்க முடியல. இந்த பையன் இது போல் விஷயங்களை ஒத்துக்கிட்ட பிற்பாடு இவனை சேலம் சிறார் நீதிமன்றம் இருக்குல்ல, எங்கே ஆஜர்படுத்துகிறாங்க போலீஸார். இதுக்கு பிற்பாடு கூர்நோக்க இல்லத்துக்கு அந்த பையன் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கான். ஒரு வருஷம் கழிச்சு இதெல்லாம் பண்ணியிருந்தாலும் என்ன ஆயிருக்கும், 17 வயசில் பண்ணியிருக்கான், கூர்நோக்க இல்லத்துக்கு போயிருக்கான். இந்த தமிழ் படங்கள்லாம் காட்டாமல் பாருங்கள், லியோ படத்தில் டயலாகே மியூட் பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் சொசைட்டி பெருசாக தெரியக்கூடாது சொல்லிட்டு. கத்தி படத்திலோட டயலாக் ஒன்று வரும் பாருங்க, விஜய் அவர்கள் ஒரு கேரக்டர்கிட்ட சொல்லுவார், நீ மட்டும் இதெல்லாம் பண்ணலை அப்படின்னா நான் இதெல்லாம் பண்ணுவேன், எனக்கு அந்த ஸ்டஃப் இருக்க மாதிரி பயன்படுத்திட்டு போவார். நானும் அதை பொது வெளியில் சொல்ல விரும்பலை, அந்த படங்களை பார்த்தவொன்னே தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ கூட எதுக்கு, மாஸ்டர் படம் பார்த்துருப்பீங்க, அதில் பிளாட்டே அதுதான் கிட்டத்தட்ட. இது போல் விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இது கிரிமினல்ஸ்க்கு நல்லா பயன்படுறது தெளிவாக தெரியுதுங்க. இது போல் பண்ணுற பிள்ளைங்க நாளைக்கு IAS IPS ஆக போகுது, பொறுக்கியாக ரவுடியாக தான் மாதிரி சுற்றிட்டு இருக்க போகுது. அதான் இங்கே பார்க்க முடியுது. இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் கொடிய சேர்க்கை இருக்குல்ல, ஆபத்தான வாழ்க்கையோட ஆரம்பமே அதுதான். முதல்ல சொன்ன மாதிரி தாங்க, நாம் சேர்ற நண்பர்கள் வட்டத்தை வச்சு நம்மளோட க்ரோத் அப்படின்றது நல்லா அமையும். சேர்றது எல்லாம் பொறுக்கியாக இருந்துச்சுன்னா நாம் 2-3 வருஷம் தாக்கு பிடிப்போம் நல்லவனா, அப்புறம் 4 வருஷம் 5 வருஷம் அந்த மனசு அப்படி இருக்கமா இருக்குமா, சரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமேன்னு இறங்குவாங்க களத்தில். அதுக்கப்புறம் இந்த பொறுக்கிங்களை விட இவன் கேடு கட்ட பொறுக்கியாக மாறி நிற்பான். எல்லாமே செயற்கையை பேஸ் பண்ணி சொல்கிறேன். ஸ்கூலுக்கு நம்பி அனுப்புகிறோம், ஒரு கிளாஸில் 80 பசங்க இருக்கானா, 80 ஒழுக்கமான பசங்களாக இருக்குது. ப்ராக்டிக்கல் என்னடா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், ஸ்கூல்ஸில் பசங்க மேலே கையே வைக்கக்கூடாது டீச்சர்ஸ். ஆனால் பசங்க திருந்தணும் அப்படின்னா எப்படிங்க திருந்துறது, இப்படி தான் தருதலையாக போவாங்க. நான் இந்த ஒரு கேஸை மட்டும் பேஸாக வச்சு இதெல்லாம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. உங்கள் பசங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் சார்ந்து எவ்வளோ கேசஸ் ஃபைல் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்கள் ஸ்கூலுக்குள்ளேயே. அந்த டேட்டா உங்கள் கையில் வந்துச்சுன்னா நான் என்ன ஆதங்கத்தில் பேசணும் அதே ஆதங்கம் தான் நீயும் பேசுவீங்க. பசங்களே அடிக்கூடாது, ஆனால் திருத்தணும். தப்பி தவறி மேலே கை வச்சாலும் முடிஞ்சு போயிடுச்சு, அந்த டீச்சரோட கரியரே காலி. ஆனால் இங்கே என்ன நடக்குது பார்த்தீங்களா, அடிக்காமல் பசங்களை வளர்க்குறதுனால என்னவோ தருதலையாக நிறைய மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், பள்ளி மாணவர்கள்கிட்ட போதைப் பொருட்கள் பயன்படுத்துதல் சார்ந்து சோதனை நடத்தப்பட்டால் என்ன. நான் அப்புறம் இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, விசாரிச்சு பாருங்கள் நீங்களே, கால நிலவரம் என்னன்னு சொல்லிட்டு. காலேஜ் லெவல்லாம் போக வேண்டாம், ஸ்கூல்ஸ் லெவல்லையே போதைப் பொருள் பிரயோகம் எந்த அளவுக்கு அதிகரிக்கிற சூழல் ஏற்பட்டிருக்குன்னு உங்களாலே கண்டுபிடிக்க முடியும். எதுக்கோ ஸ்டூடெண்ட்ஸ் சார்ந்து நம்ம சோதனை பண்ணுறோம், அதுவும் ஃப்ளைங் ஸ்குவாட்லாம் வந்தாங்க அப்படின்னா எக்ஸாம் டைமில் பிட்டு இருக்கான்னு சோதனை பண்ணுறது எவ்வளோ பெரிய மும்முறை காட்டுறோம். இதெல்லாம் குழந்தைங்களோட வாழ்க்கையை பாதிச்சிருவாங்க போதைப் பொருட்கள் அப்படின்றது. ஆனால் இது சார்ந்த சோதனைகள் மாணவர்கள் மத்தியில் பெருசாக இல்லாமல் இருக்கிறதா என்ன பொறுத்து தனிப்பட்ட ஒரு வருத்தமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் எதுக்கு பண்ணணும், அவங்க ஃபேமிலி ஹர்ட் ஆகுமே இப்படி நம்ம நினைக்கிறதுனால தான் கடைசி அந்த குழந்தையோட வாழ்க்கையே ஸ்பாயிலாக நிற்குது. கடைசி வரைக்கும் அந்த பெற்றோர் கண்கலங்கி நிற்கிறதுக்கும் நாம் அதை இனிஷியேட் பண்ணாமல் இருக்கோல, இதுதான் காரணமாக அமையும். நாலாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், படிக்கிற வயசில் படுக்கிற எண்ணம் தேவையா இது. நான் இந்த கேஸை பற்றி மட்டும் சொல்லலை, இதிலே திரும்ப சொல்லிடுறேன். நிறைய பசங்க இப்போது புக்ஸை விட்டுட்டு பசங்க கூட சேர்ந்து ஆபாசம் சார்ந்த சிந்தனைகளை தான் தலைச்சிக்கிட்டு இருக்கு. நாங்கள் டாக்குமெண்ட்ரிஸ்க்காக சில இடங்கள்லாம் போவோம் பார்த்தீங்களா, அங்கே எங்களுக்கு கிடைக்கிற அனுபவமாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க வாயில் வர அந்த வார்த்தைகள் அவங்களோட தாட்ஸு வேறு மாதிரி இருக்கும். வேறு மாதிரி மீன்ஸ் முழுக்க முழுக்க நெகட்டிவாக ஆபாசம் கலந்துருக்குன்னு சொல்கிறேன். ஐந்தாவது மிக முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம், 13 வயசுக்கு மேலே போயிட்டாலே
வாலிபர்னு கூப்பிடலாம் போல இருக்குப்பா இனிமேல். இந்த க்ரைமை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள பேஸ் பண்ணி மட்டும் சொல்கிறேன் இதை. நான் 18 வயசுக்குள்ளே அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தினால ஒரு தப்பை பண்ணிவிட்டு கொலையே பண்ணிட்டு கூட அவங்க வாழ்நாள் முழுக்க உள்ளே இருக்க போகிறதுல வெளியே வந்துடுவாங்க. கேட்டால் சின்ன பசங்க மெச்சூரிட்டி இருக்கும், தெரியாமல் பண்ணியிருப்பாங்கன்னு மன்னிக்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட அது. ஆனால் அது எத்தனை கிரிமினல்ஸ்க்கு கையில் வந்து நிற்கிது பாருங்க. 6வது சிந்திக்க வேண்டிய விஷயம், லைஃப்பில் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு ஒரு கட்டம் இருக்குது. படிக்கிற வயசில் படிக்கணும், வேலைக்கு போகிற வயசில் வேலை செய்கிறது, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறது, இல்லை அதுக்கப்புறம் லைஃப்பில் செட்டில் ஆகிறது. என்னால் அவ்வளோ வருஷம்லாம் தாக்கு பிடிக்க முடியாது, நான் சீக்கிரமே பார்த்துணும், எனக்கு 30 வயசு ஆகிறதுக்குள்ளேயே ஒட்டுமொத்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிஞ்சிட்டோன்னு சொல்லிட்டு தான் ஸ்கூல்லேயே சில வேலைகளை ஆரம்பிச்சிடுறாங்க. கடைசியில் ஒட்டுமொத்தமாக வாழ்க்கையை தொலைச்சிட்டு எவங்கிட்ட கையேந்தானே எவ்வளோ காசு கிடைக்கும்னு போதைக்கு அடிமையாக பின்னாடி போயிட்டுருக்காங்க. இப்போ இருக்க தலைமுறையில் டேலண்டடாக எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களாம் பார்க்குறப்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா 30 வயசுக்குள்ளேயே ஃபுல்லாக ஆண்டு அனுபவிச்சுன்னு சொல்லிட்டு தப்பான ரூட்டுக்கு போகிறாங்களா, அவங்க எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் அட்வைஸாக பார்க்காதீங்க, ஒரு சகோதரனாக சொல்கிறேன், முடிஞ்சால் ஏற்றுக்குங்க. இல்லை நான் இப்படி தான் இருப்பேன்னா நோ இஷ்யூஸ், என் வாழ்க்கை இல்லை, உங்கள் வாழ்க்கை தான், ஜாலியாக இருங்க. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.